மத்தியமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதையினுடைய பாவனையிலே கண்ணபிரானை அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் தம் திருமொழியினுடைய முதல் பத்தினுடைய கடைசி திருமொழி வட்டு நடுவே என்று தொடங்குகின்ற திருமொழி அதனுடைய 4ஆம் பாசுரத்திலே, அதாவது அந்த திருமொழியிலே புறம் புல்க வேண்டும், தன்னை பின்னாலே வந்து அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று யசோதை சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதிலே 4வது பாசுரம். அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், கண்ணபிரான் அர்ஜுனனுக்காக தேரோட்டி அந்த பாரத யுத்தத்தை நடத்திய அந்த நிகழ்ச்சி கீழ்ப்பாசுரத்திலே கொத்து தலைவனான துரியோதனன் முதலானவர்கள் அத்தனை பேரும் குடியோடு அழியும்படியாக அப்படி தோன்றியவன் என்று அதை தெரிவித்தார். அவன் தோன்றியவன் அதற்காக என்ன செய்தான் என்பதை இந்த 4வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். நாந்தகமேந்திய நம்பி சரண் என்று சொன்னவன் யார் என்றால் அர்ஜுனன். நாந்தகம் என்னால் சம்ஸ்கிருதத்திலே நந்தகம் என்று சொல்லப்படுவது அது அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கையிலே இருக்கக்கூடிய வாளுக்கு பெயர். அவனுக்கு 5 ஆயுதங்கள் உண்டல்லவா, அந்த 5 ஆயுதங்களிலே அவன் கையிலே வைத்திருக்கிற கத்தி அதற்கு நந்தகம் என்று பெயர். அந்த நந்தகம் என்கிற அதைத்தான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நாந்தகமேந்திய நம்பி என்று கையிலே அந்த ஆயுதத்தை வைத்திருக்கிறான். ஒரு ஆயுதத்தை சொன்னால் எல்லா ஆயுதத்தையும் சொன்னதாகத்தான் அர்த்தம் என்று ஆச்சாரியர்கள் காட்டுவார்கள். அப்படிப்பட்ட அந்த நாந்தகமேந்திய நம்பியான கண்ணன் அவனிடத்திலே சரண் என்று வந்தான். யார்? அர்ஜுனன். நம்பி சரண் என்று தாழ்ந்த தனஞ்சயற்காகி. தனஞ்சயன் என்பது அர்ஜுனனுடைய பெயர். அவன் தாழ்ந்தான் என்னால் அப்படி பணிவோடு வந்து கண்ணபிரானுடைய திருவடிகளை பணிந்தான். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தானே. கண்ணனிடத்திலே உதவி வேண்டி, போருக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டி வந்த பொழுது துரியோதனனும் வந்தான், அர்ஜுனனும் வந்தான். ஆனால் துரியோதனன் அங்கே கண்ணபிரான் சயனித்திருப்பதை பார்த்தவுடனே என்ன செய்தான்? அவனுடைய தலைப்பக்கத்திலே போய் அமர்ந்தான். ஆனால் அர்ஜுனனோ கண்ணபிரானுடைய திருவடி பக்கத்திலே போய் அமர்ந்தான். அப்பொழுதுதான் கண்ணனுடைய அருள் தன் மேலே படும் என்றும் அந்த திருவடி பக்கத்திலே இருப்பதுதான் அடியவனுக்கு உரியது என்றும் தெரிந்து கொண்டு தன்னுடைய தாழ்ச்சி தோற்ற அங்கே அப்படி போய் அமர்ந்தான். அதனால்தான் கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு எல்லா உதவிகளையும் செய்தான். மேலே அந்த நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அதைத்தான் தெரிவிக்கின்றன. ஆகினாலே தாழ்ந்த தனஞ்சயன் என்றால் அப்படி அந்த கண்ணபிரானுடைய திருவடிகளை அடிபணிந்த தனஞ்சயன். அப்படி நாந்தகமேந்திய நம்பி நீயே சரண் என்று அவரிடத்திலே கேட்டுக்கொண்டார். அதான் பகவத்கீதையிலேயும் கூட ஆரம்பத்திலே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் என்று நான் உனக்கு சிஷ்யனாயிருக்கிறேன், நான் உன்னை சரணமடைந்திருக்கிறேன், எனக்கு நல்வழி காட்டுவாய் என்று அவனை பிரார்த்தித்தான் அர்ஜுனன். தாழ்ந்த தனஞ்சயற்காகி என்ன செய்தான் கண்ணபிரான் என்றால், தரணியில் வேந்தர்கள் உட்க மணி திண்டேர் ஊர்ந்தான். அது வேந்தர்கள் உட்க என்னால் வேந்தர்கள் எல்லாம் அப்படியே உருக்குலைந்து போகும்படியாக அத்தனை அரசர்களும் எதிரிட்டு வந்த அரசர்கள் அத்தனை பேரும் உருக்குலைந்து போகும்படியாக என்ன செய்தான் என்னால் மணி திண்டேர் ஊர்ந்தான் என்ற. மணி திண்டேர்னா நல்ல மணிகளாலே இழைக்கப்பட்ட தேர் அல்லது மணிகளாலே அலங்கரிக்கப்பட்ட தேர் என்றெல்லாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட தேரை ஊர்ந்தான் என்று சொன்னபடியினாலே தேரை ஊர்ந்த விதத்திலேயே அவர்களை எல்லாம் அழித்து விட்டார். ஆயுதத்தை எடுப்பதில்லை என்று சபதம் செய்திருந்தபடியினாலே கண்ணபிரான் என்ன பண்ணினான்னா ஆயுதமே எடுக்கவில்லை, அவன் தேரை செலுத்தின அந்த விதத்திலேயே அத்தனை அரசர்களும் மாண்டு விட்டார்களாம். அதைத்தான் இந்த இடத்திலே அப்படி ஊர்ந்தவன் என்னை புறம்புல்குவான் என்று உம்பருகோன் என்னால் தேவர்களுக்கெல்லாம் நாதன், நித்தியதூர்களுக்கு தலைவன், தேவர்களுக்கு நாதன் என்று சொன்னார். அதெல்லாம் தேவர்களுக்காகத்தான் பண்ணக்கூடிய காரியம்.
மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதலை பிறந்தான் என்று ஆழ்வாரும் அருளி செய்தபடி இந்த பூபாரத்தை தொலைப்பதற்காக ஒன்றோ அவன் இப்படிப்பட்ட பாரத யுத்தத்தை நடத்தியது. ஆயினாலே அப்படி வேந்தர்கள் எல்லாம் அழியும்படியாக விஷயன் மணித்திண்டு அந்த தேருக்கே என்ன பேருனா விஜய ரதம் என்று பெயராம். விஜயன் என்று அர்ஜுனனுக்கு மற்றொரு பெயர் உண்டு. அவன் எப்பொழுதும் வெற்றியுடையவன் என்பது பொருள். ஆனால் அவன் வெற்றி உடையவனாக ஆனது எத்தாலே என்னால் இந்த விஜய ரதத்தாலே என்று சொல்ல வேண்டும். இந்த ரதத்திற்கே விஜய ரதம் என்னால் வெற்றியை உடைய ரதம் தேர் என்று அது அன்வர்த்த தேர் என்று கூட சொல்லுவார்கள். அதாவது தன்னுடைய பெயருக்கு தகுதியாக பொருளுடைத்தாகவே ஆயிற்று. கண்ணன் அதை செலுத்தினபடியினாலே என்ன அப்படி விஷயன் மணித்திண்டேர் ஊர்ந்தவனான அடியவர்களுக்கு காரியம் செய்தவனான எம்பெருமான் என்னை புறம்புல்குவான் என்று இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் அருளி செய்தார். அடுத்தபடியாக 5வது பாசுரம். இங்கே அப்படி தேவர்களுக்காக அர்ஜுனனுடைய ரதத்தை ஓட்டினவன் கண்ணன் என்று சொன்னாரோ இல்லையோ, உடனே கண்ணபிரானை போலவே இருக்கக்கூடிய வாமனனுடைய ஒரு தோற்றம் நினைவுக்கு வர வேண்டும். அதாவது சிறிய பருவத்திலே பார்க்கிற பொழுது கண்ணனும் வாமனனும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்று நாம் சொல்லலாம். அந்த சிறு குழந்தையான கண்ணனும் சரி அந்த வாமனனும் சரி அவர்களுடைய மழலை பேச்சுக்கள், அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள், நடை முதலானதெல்லாம் கண்ணனுக்கும் வாமனனுக்கும் ஒரே மாதிரியாக இருக்குமா. ஆயினாலே அடுத்த 5வது பாசுரத்திலே வாமனாவதார சரித்திரத்தை தெரிவிக்கிறார். கட்டி விளையாடி கண்பல செய்தா கருந்தனை காவின்கு கண்பலவாடி பல்லாண்டிதைப்பா கண்டை வன்பல கொண்டான் புறம்புல்குவான் வாமனனை புறம்புல்குவான். வெண்கல பத்திரம் கட்டி விளையாடி என்கிறார். அதாவது இந்த யாச்சகன் வாங்குவதற்காக வாமனன் சென்றான் அல்லவா, அப்பொழுது சிறு குழந்தை பருவத்திலே அன்னோ இருந்தானவன் வாமனன். அவன் சென்ற பொழுது எப்படி சென்றானா வெண்கல பத்திரம் என்கிறார். அதாவது வெண்கலத்தாலே செய்யப்பட்ட ஒரு இலை போன்ற ஆபரணம் அது இடுப்பிலே அணிந்து கொண்டிருந்தான் என்று தெரிவிக்கிறார். இதெல்லாம் குழந்தைகளுக்கு இடுப்பிலே அரசியலை போன்ற ஆபரணங்கள், அச்சுத்தாலி, ஆமைத்தாலி முதலானதெல்லாம் அணிவிப்பது என்பது வழக்கம். இவன் ஒரு அந்தணனுடைய குழந்தையாக பிறந்தபடியினாலே உயர்ந்த பொன்னாலான ஆபரணங்களை அணிந்து கொள்வதற்கு அவனுக்கு வசதி இல்லை போலும். ஆயினாலே வெண்கலத்தாலே செய்த ஒரு இலை போன்ற ஆபரணம், பத்திரம் என்னால் இலை, வெண்கல பத்திரம் கட்டி என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே விளையாடி என்னால் அப்படி விளையாட்டாக லீலையாகவே அவன் சென்றான், விளையாடிக்கொண்டே சென்றான் என்று கூட நாம் சொல்லலாம். அதற்கு மேலே அவன் போகிற பொழுது கண் பல செய்த கருந்தழை காவின் கீழ். இதற்கு 2 விதமாக பொருள் சொல்லலாம். கண் பல செய்த கருந்தழை கா என்னால் கா என்னால் சோலை. அப்பொழுது கண்பல செய்தான்னா நம்ம விசாலமான சோலைகளின் கீழே அவன் நடந்து சென்றான் என்று அப்படி சொல்லலாம். அல்லது அவன் கையிலே ஒரு குடை வைத்துக் கொண்டிருந்தான், அது மயிர் பீலிகளாலே ஆன குடை என்றும், அதனால கண் பல செய்த கருந்தழை என்று தழைகளாலும் பீலி கண்களாலும் நிறைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய குடையாம். அந்த குடையை எடுத்துக்கொண்டு அந்த வாமனன் சென்றானாம். அதையும் தெரிவிக்கிறார். அப்படி வாமனன் சென்ற பொழுது என்ன ஆயிற்று என்னால் பண் பல பாடி பல்லாண்டு செய்ப்பா, எல்லாரும் அவனுக்கு பல்லாண்டு 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 என்று வாழ்த்து கூறினார்களாம். அது பண்பல பாடியினால் பல பல பாடல்களை எல்லாம் பாடினார்கள். பண்ணாலே நிறைந்த பாடல்களை பாடி அவனுக்கு வாழ்த்து கூறினார்கள். அப்படி பல்லாண்டு இசைக்கும்படியாக சென்றவன் பண்டு மண் பல கொண்டான். அந்த இடத்திலே 3 அடி மண்ணை யாசித்து பெற்றான். யாரிடத்திலிருந்து? மகாபலியின் இடத்திலிருந்து. அப்படி யாசித்து பெற்றவன் யார் என்றால் வாமனன் அடுத்த சொல்லை பிரயோகம் பண்ணுகிறார். இப்படி மண்பல கொண்டான் என்னை புறம்புல்குவான், வாமனன் என்னை புறம்புல்குவான். அப்படி மண்பல கொண்டவனான வாமனன் என்னை பின்புறத்திலே என்னை அணைத்துக் கொள்ளுவான் என்று இப்படி இந்த பாசுரம் அனுபவிக்கப்படுகிறது. இதற்கு மேலே அடுத்ததாக 6வது பாசுரம். அதிலேயும் இதே வாமனாவதார சரித்திரமே இன்னும் சற்று வேறு விதமாக சொல்லப்படுகிறது. அவன் அப்படி செல்லுகின்ற பொழுது எப்படி சென்றான், அங்கே போய் என்ன கேட்டான் என்பதை, அவன் பெற்றது என்ன என்பதையும் அந்த 6வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். சத்திரமேந்தி தனியொரு மாணியாய் உத்தரவேதியில் நின்ன ஒருவரை காணி மொத்தம் கொண்டான் பத்தி
அந்த வாமனன் சென்ற பொழுது எப்படி சென்றான் என்றால் சத்திரமேந்தின்ற, சத்திரம் என்ற வட சொல்லுக்கு குடை என்பது பொருள். கீழே கண்பல செய்த கருந்தழைக்கா என்பதற்கும் குடை என்று பொருள் கொள்ளலாம் என்று நாம் காட்டினோம். அதை இந்த பாசுரத்திலே சுருக்கமாக தெரிவிக்கிறார். சத்திரமேந்தி தனியொரு மாணியாய், மாணி என்னால் பிரம்மச்சாரி என்பது பொருள். தனியொரு மாணி என்னால் ஒப்பற்ற பிரம்மச்சாரி. இவரை போன்ற ஒருத்தன் முன்னேயும் இல்லை பின்னேயும் இல்லை, என்ன அழகு என்ன அழகு, இப்படி ஒப்பற்றவனாக சென்றானே. தனியொரு மாணியாய் சென்றது எங்கே என்னால் உத்தரவேதி. உத்தரவேதி என்னால் அந்த யாகசாலைக்கு பெயர், அது உத்தரவேதி என்றே சொல்லுவார்கள். இந்த உத்தரவேதி என்றால் அந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய உத்தர பார்শ্বத்திலே ஒரு வேதிக்கை அமைத்து அங்கேதான் யாகம் செய்வார்கள் போலும். ஆயினாலே உத்தரவேதியில் அந்த யாக பூமியில் நின்ற ஒருவன் அந்த மகாபலி அவனிடத்திலே சென்றான். சென்று என்ன பண்ணினான்? நிலம் மாவலி மூவடி என்று கேட்டான். என்னெல்லாம் மேலே ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அமைந்திருக்கிறது. அவனிடத்திலே சென்று எனக்கு மூவடி மண் வேண்டும் என்று கேட்டான். அப்படி உத்தரவேதியில் நின்ற ஒருவனை அவனும் கொடுத்தான். கொடுத்த பொழுது என்ன நடந்ததுன்னா, கத்திரியர் காண, கத்திரியர் என்றால் கத்திரியர், அதாவது அரசர்கள் அத்தனை பேரும் கண்ணாலே கண்டு கொண்டிருக்கிற பொழுதே காணிமுத்தும் கொண்ட இந்த உலகம் அத்தனையும் தன்னுடைய திருவடிகளுக்கு இலக்காக ஆக்கிவிட்டான். அதாவது 3 அடி என்று கேட்டான், 1 அடியிலேயே இந்த பூமியை முழுவதும் அளந்து விட்டான் என்று அது சரித்திரம் சொல்லப்படுகிறது அல்லவா? அதை சொல்றார். கத்திரியர்கள் எல்லாம் காணும்படியாக காணி முத்தும் கொண்ட பத்திராகாரன். பத்திராகாரன் என்னால் பத்ரா, நன்ன வாழ்த்து பாட வேண்டிய ஒரு ஆகாரம், திருமேனியை உடையவன் என்று ஒரு பொருள் சொல்லலாம். அப்படி அல்ல என்றாலும் பத்ரா என்று திருமகளுக்கு பெயராம் பிராட்டிக்கு, அவளையும் தன்னுடைய திருமார்பிலே கொண்டிருந்தான். அந்த சமயத்திலேயும் அவனை விட்டு பிரியாமல் இருந்தாள். அவளை தன்னுடைய மான் தோலாலே மறைத்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னை வந்து புறம் புல்குவான், பாரளந்தான், உலகத்தை எல்லாம் அளந்தவனான எம்பெருமான் என்னை புறம் புல்குவான் என்று இந்த வாமனுடைய சரித்திரத்தை இந்த பாசுரத்திலே அனுபவித்தார். இதே போன்ற அனுபவம் இன்னும் தொடர்கிறது. அதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.